வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆழியார் அணையில் எடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆழியார் அணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூரிலிருந்து 67 கிலோமீட்டர் தொலைவிலும் பொள்ளாச்சியிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலும் வால்பாறைக்கு போகும் வழியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆழியார் அணைக்கு செல்ல நுழைவு கட்டணமாக 5 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. 1962ஆம் ஆண்டு ஐயா காமராஜர் அவர்களால் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் இந்த அணை கட்டப்பட்டது. இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி வாங்க, இந்த அணையில் எடுத்த திரைப்படங்களை பார்க்கலாம். ரவிச்சந்திரன், முத்துராமன், டி.எஸ். பாலையா நடித்து 1964ஆம் ஆண்டு வெளியான படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தில் டி.எஸ். பாலையாவின் வீடாக இந்த பில்டிங்கை தான் காமிச்சிருப்பாங்க. அர்ஜுன், ஆனந்தபாபு இணைந்து நடித்து 1985ஆம் ஆண்டு வெளியான இளமை படத்தில் வி.கே. ராமசாமி மற்றும் மனோரமா அவர்களின் வீடாக இந்த பில்டிங்கை தான் காமிச்சிருப்பாங்க. கூட்டமா வந்திருக்கீங்க, எஸ்டேட்ல வேலைகளை பார்க்கலையா? எங்க வந்தீங்க? கல்ல என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அவங்க வர சொன்னேன். அப்படியா? இதே படத்தில் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் காட்சி இந்த பகுதியில் தான் எடுத்திருப்பாங்க. வீரபத்ரன் ஐயா, இந்த முதலாளி நல்லா இருக்கணும். நல்லா இருப்பாரு, பின்னால தெரியும் அவர் நல்லா இருப்பாரா இல்லையான்னு. இதே படத்தில் ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணின் கணவர் வட்டிக்கு வாங்கிய பணத்தை தரவில்லை என்று வி.கே. ராமசாமி அந்த பெண்ணின் துணியை எடுத்து செல்லும் காட்சி இந்த அணையில் தான் எடுத்தாங்க. அழகம்மா, உன் புருஷன் வட்டிக்கு பணம் வாங்கினா பணத்தையும் காணும் ஆளையும் காணும். எங்க அவன்? அவர் பட்டாளத்துக்கு போயிருக்காருங்க, வந்தவனை கொடுத்துருவாரு. மம்முட்டி, அமலா நடித்து 1990ஆம் ஆண்டு வெளியான படம் மௌனம் சம்மதம். இந்த படத்தில் கல்யாண தேனிலா என்ற பாடல் முழுவதும் இந்த ஆழியார் அணை மேல் தான் எடுத்தாங்க. கல்யாண தேனிலா காய்ச்சாத பாலினா, இதே பாடலின் காட்சி தான். தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீரா, இதே பாடலின் காட்சி தான். சத்யராஜ், ரஞ்சிதா, கஸ்தூரி நடித்து 1994ஆம் ஆண்டு வெளியான அமைதி படை படத்தில் வரும் எலெக்ஷன் ரிசல்ட் காட்சி இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். இதே படத்தின் காட்சி தான். வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இதே படத்தில் வரும் எனக்கு ஒன்று நினைச்சா மஜா மஜா என்ற பாடல் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. தனுஷ், த்ரிஷா, அனுபமா பரமேஸ்வரன் நடித்து 2016ஆம் ஆண்டு வெளியான படம் கொடி. இந்த படத்தில் அரசியல்வாதிகள் தண்ணி அடிக்கும் காட்சி இந்த இடத்தில் தான் எடுத்தாங்க. போதுங்க, ஐஸ் கியூப் இல்லையா? வாமா ருத்ரா, வா வா, இது நம்ம பொது பணி, இது நம்ம ருத்ரா. சரத்குமார், தேவயானி நடித்து 1997ஆம் ஆண்டு வெளியான படம் சூரியவம்சம். இந்த படத்தில் வரும் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ என்ற பாடலின் நிறைய காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. சத்யராஜ், சுகன்யா, சிவரஞ்சனி நடித்து 1994ஆம் ஆண்டு வெளியான படம் வண்டிச்சோலை சின்னராசு. இந்த படத்தில் ஆனந்தராஜ் வீடாக இந்த பில்டிங்கை தான் காமிச்சிருப்பாங்க. தெரியுது இல்ல, எங்க அண்ணனும் குழந்தை மாதிரி தான்டா. போங்கடா, ஊருக்குள்ள தாலாட்டு பாட தெரிஞ்ச அத்தனை பொட்டச்சிங்களை கூட்டிட்டு வாங்கடா. எங்க அண்ணனை தாலாட்டு பாடி தூங்க வைக்கலாம். பிரபு, சாக்ஷி சிவானந்த் நடித்து 1997ஆம் ஆண்டு வெளியான படம் மாப்பிள்ளை கவுண்டர். இந்த படத்தில் சாக்ஷி சிவானந்த் குளிக்கும் காட்சி இந்த ஆழியார் அணையில் எடுத்தாங்க.
மாட்டாங்கல்ல? வருவாங்களா? யார் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஐயா ஊரு கட்டுப்பாடு போட்டுக்காருமா. அதனால நீங்க தைரியமா தாராளமா டைவ் அடித்து குளிங்க. மோகன் பூர்ணிமா பாக்கியராஜ் நடித்து 1981ஆம் ஆண்டு வெளியான கிளிஞ்சல்கள் படத்தில் மோகன் பூர்ணிமா பாக்கியராஜ் சந்திக்கும் காட்சி இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. நீ பேசிக்கிட்டு இரு, நாங்க அங்க இருக்கோம். நடி. ரகுமான் குஷ்பு நடித்து 1990ஆம் ஆண்டு வெளியான ஆரத்தி எடுங்கடி படத்தில் வரும் அன்றொரு நாள் அன்றொரு நாள் என்ற பாடல் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. அன்றொரு நாள் அந்த நிலாவை கண்டே அந்த நிலா இன்று வரை வானம் தொடாது. இதே பாடலின் காட்சி தான். நெடுங்காலம் நாம் வாழலாம் காணலாம் சங்கமம். விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த், இலியானா நடித்து 2012ஆம் ஆண்டு வெளியான படம் நண்பன். இந்த படத்தில் ஜீவா, ஸ்ரீகாந்த், சத்யன் மூவரும் விஜயை தேடி காரில் செல்லும் காட்சி இந்த அணிமேல் தான் எடுத்தாங்க. வண்டி நிப்பாட்றா. என்னாச்சு? நாம பாரிய பார்க்க போறோம்னு ரியாக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையடா. Hey, stop the car, man! My bladder is bursting! Shut up, man. ஜீவா, ஸ்ரீகாந்த் காரை நிறுத்திவிட்டு கதாநாயகி வீட்டுக்கு ஃபோன் செய்யும் காட்சி இந்த அணிமேல் தான் எடுத்தாங்க. ஹலோ, ரியா இருக்காங்களா? இல்லைங்களே. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? இல்ல, கோயம்புத்தூர் போயிருக்காங்க. கோயம்புத்தூர்க்கா? ஆமாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம். சத்யராஜ், சுவலட்சுமி, திவ்யாவணி நடித்து 2001ஆம் ஆண்டு வெளியான படம் ஆண்டான் அடிமை. இந்த படத்தில் வரும் அண்ணே அண்ணே கருப்பண்ணே என்ற பாடலின் நிறைய காட்சிகள் இந்த ஆழியார் அணையில் தான் எடுத்தாங்க. பிரசாந்த், சிவரஞ்சனி நடித்து 1994ஆம் ஆண்டு வெளியான படம் ராசா மகன். இந்த படத்தில் வரும் பொம்பளை வேலையை செய்ய வந்த இந்த ராசா மகனை பாரு என்ற பாடலின் பெரும்பாலான காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. ஜெயம் ரவி, அசின் நடித்து 2004ஆம் ஆண்டு வெளியான படம் எம் குமரன் சன்னாப் மகாலட்சுமி. இந்த படத்தில் வரும் வச்சிக்க வச்சிக்கவா இடுப்புல என்ற பாடலின் நிறைய காட்சிகள் இந்த ஆழியார் அணையில் தான் எடுத்தாங்க. வச்சிக்கவா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல? ரஜினிகாந்த், நயன்தாரா, பசுபதி, மீனா நடித்து 2008ஆம் ஆண்டு வெளியான குசேலன் படத்தின் சில காட்சிகள் இந்த ஆழியார் அணை மேல் தான் எடுத்தாங்க. பெரிய பொண்ணோட கமல் வித்து 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். கடையில இப்ப நல்லா வருமானம் வருது. ஷேருக்கான பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். நான் கொடுத்த பணத்தை பத்தியா பேசுறேன். சத்யராஜ், ரம்பா நடித்து 2003ஆம் ஆண்டு வெளியான படம் மிலிட்டரி. இந்த படத்தில் வரும் தேரோடும் வீதியிலே போற மாமா என்ற பாடல் இந்த அணை மேல் தான் எடுத்தாங்க. இதே பாடலின் காட்சி தான். சுரேஷ், ரேவதி நடித்து 1986ஆம் ஆண்டு வெளியான மரகத வீணை படத்தில் வரும் ஒரு பூவன குயில் மாமரத்தில் கூடு கட்டியது என்ற பாடல் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. இதே பாடலின் காட்சி தான். விஜயகாந்த், விஜய், யுவராணி நடித்து 1993ஆம் ஆண்டு வெளியான படம் செந்தூர பாண்டி. இந்த படத்தில் வரும் சின்ன சின்ன செய்தி சொல்லி என்ற பாடலின் நிறைய காட்சிகள் இந்த ஆழியார் அணையின் உட்பகுதியில் தான் எடுத்தாங்க. இதே பாடலின் காட்சி தான். சத்யராஜ், சுகன்யா நடித்து 1992ஆம் ஆண்டு வெளியான படம் திருமதி பழனிசாமி. இந்த படத்தில் வரும் ஒரு சண்டை காட்சி இந்த அணை மேல் தான் எடுத்தாங்க.
எங்கடி அவன்? இவனா? இங்கதான். சத்யராஜ் சோபனா நடித்து 1989ஆம் ஆண்டு வெளியான படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை. இந்த படத்தில் வரும் தையாரே தையாரே என்ற பாடல் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. தையர தையாரே போட்டு மேல யாரே பொட்ட புள்ள யாரே சொல்லுறது வேறே செய்கிறது வேறே. சுந்தர் சி கோபிகா நடித்து 2007ஆம் ஆண்டு வெளியான படம் வீராப்பு. இந்த படத்தில் வரும் போனா வருவீரோ என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அனிமேல் தான் எடுத்தாங்க. போனா வருவீரோ வந்தா இருப்பீரோ போனா வருவீரோ வந்தா இருப்பீரோ. விஜயகாந்த் சௌந்தர்யா நடித்து 2003ஆம் ஆண்டு வெளியான படம் சொக்கத்தங்கம். இந்த படத்தில் வரும் செந்தில் கவுண்டமணி காமெடி காட்சி இந்த அனிமேல் தான் எடுத்தாங்க. உங்க 2 பேருக்கு வெக்கா மான சூடு சொல்ற எதுவுமே இல்லடா. சார் என்னங்க சார் இவர் இன்ஸ்பெக்டர் இவர் கான்ஸ்டபிள் இவங்கள போய் திட்டுறீங்க? யாரு இவங்களா? வெத்து வெட்டு பசங்க சார். டிராமாவுக்கு Dress வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு. இதே படத்தில் விஜயகாந்த் சட்டையை பிரகாஷ்ராஜ் பிடிக்கும் காட்சியும் ஆழியார் அனிமேல் தான் எடுத்தாங்க. பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருக்கிறது? நீ இழுத்து மூச்சு விட்டாலே எதிர்க்க மாட்டா. அரட்ட அவசரே இவன் சட்டை பிடிக்கிறது அத நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்ப போறியா இல்லையா? விஜய் ஷாலினி நடித்து 1997ஆம் ஆண்டு வெளியான படம் காதலுக்கு மரியாதை. இந்த படத்தில் வரும் ஓ பேபி பேபி என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. விஷால் ஸ்ருதிகாசன் நடித்து 2014ஆம் ஆண்டு வெளியான படம் பூஜை. இந்த படத்தில் வரும் இப்படியே எங்க வேணா தூக்கிக்கிட்டு போ என்ற பாடலின் ஓப்பனிங் காட்சி இந்த அனிமேல் தான் எடுத்தாங்க. விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து 2020ஆம் ஆண்டு வெளியான காப்பே ரணசிங்கம் படத்தில் வெளிநாட்டுக்கு செல்லும் விஜய் சேதுபதி இறந்து விடுவார். தன் கணவனின் உடலை மீட்டு தன்னிடம் ஒப்படைக்க கோரி தற்கொலைக்கு முயலும் காட்சி இந்த அணியில் தான் எடுத்தாங்க. அரியனாச்சி, நீங்க செய்யற தப்புன்னு நான் சொல்லல. உங்க கோரிக்கை இன்னைக்கே நிறைவேறிடும். அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அங்க நீங்க நிக்கிறது ரொம்ப ரிஸ்க். விஷால் சமீரா ரெட்டி நடித்து 2011ஆம் ஆண்டு வெளியான படம் வெடி. இந்த படத்தில் வரும் இச்சி 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 கொடு என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. விஜயகாந்த் தேவயானி நடித்து 2000ஆம் ஆண்டு வெளியான படம் வல்லரசு. இந்த படத்தில் வரும் அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு என்ற பாடல் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. ரஜினி ராதா நதியா நடித்து 1989ஆம் ஆண்டு வெளியான ராஜாதி ராஜா படத்தில் வரும் மலையாள கரையோரம் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணைமேல் தான் எடுத்தாங்க. தூரல் உண்டு மலைச்சாரல் உண்டு பொன்மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு. இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்த திரைப்படங்களை மட்டுமே நான் பதிவிட்டுள்ளேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்த ஆழியார் அணையில் எடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரிந்து வேறு ஏதேனும் திரைப்படங்கள் எடுத்திருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.